நான்லாம் எக்ஸாமில் காப்பி அடிச்சிருந்தனாவே தப்பாக தான் எழுதுவேன். என்னைய கூப்பிட்டா நான் என்ன செய்கிறது? யாராவது முன்னாடி 2 பேர் பேசினா அதுலேருந்து 1-2 பாயிண்ட் எடுத்து கவுண்டர் அடித்து பேசலாம். ஃபஸ்ட்டு எடுத்தது இப்படி ஏற்றி விட்டா எனக்கு புரியுது நீ இந்த வேலையை பார்த்தேன்னு. வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும், இனிமேல் தாய் மாமன்களாக ஆகப் போகிறவர்களுக்கும், அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும், இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாகவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக வருகன்னு விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி தான் வந்திருக்க எல்லாரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் வந்து ஜெய்சான், ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு இவன் ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோடனே, அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறையா கேட்பாங்க. அது அன்பு, நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபஸ்ட்டு வந்து அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குமே, ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் இப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம். இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லாரையும் இயங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன். எல்லோரும் படத்தை பாருங்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு, அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். கருடனோட வெற்றி விழா வந்து இதே ஸ்டேஜில் தான் நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதோட இப்போ மாமனோட ஆடியோ லான்ச்சும் இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட வெற்றி விழாவையும் கண்டிப்பாக இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரியன் கூட வந்து கருடன் வந்து பண்ணேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சூரியனை. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது நம்ம லாக் ஸ்டுடியோ ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும், அண்ட் எங்கள் டைரக்டர் பிரசாந்த் சாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹோல் டீம் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ இதோட வெற்றி விழாவில் இதே மெயிலில் நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம். மாமன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் என்னோடய கெரியரில். இது ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு படம். நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணது இந்த படத்தோட எந்த விதத்துலையும் நிறையா ரிவீல் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் படம் வந்து கண்டிப்பாக உங்களை எந்த விதத்துலையும் ஏமாற்றாது. இதை தாண்டி நிறையா ஆங்கிள்ஸ் இருக்குது இந்த படத்தில். இதில் வந்து ஒரு தாய் மாமனுக்கும் மாப்பிள்ளைக்குமான ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன் இருக்குன்றதை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் படத்தோட ஆங்கரிங் பாயிண்ட். அது இல்லாமல் அக்கா தம்பி ஆகட்டும், லவ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ஜானரை என்னை நம்பி கொடுத்த என்னோடய டீம் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு
பிரசாந்த் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, தேங்க்யூ பிரசாந்த். ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா, இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு டெட்லைன் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்பி அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ பிரசாந்த். சூரியனோட நான் 2வது வாட்டி இதை கொலாபரேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணோம். அவர் ஒரு ஃபெனாமினலான ஆக்டர். இது முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த படத்தில் இன்னும் வெரைட்டி ஆஃப் நிறைய எமோஷன்ஸ் அவர் ஷோல்டரில் போட்டு பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கண்ணே. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் எக்ஸ்ட்ராடனரியான கேஸ்ட் இருக்குது இந்த படத்தில். சுவாசிகா மேம் இருக்காங்க, ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க, ராஜ்கிரண் சார் இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெஷம் பிரதர் சாங் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இன்னும் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் படம் பாருங்கள். உங்களுக்கு படம் இதை தாண்டின ஒன்றா இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அஸ் அ தாய் மாமனா என்னோடய மாப்பிள்ளை ஆதித்துக்கு நான் இந்த படத்தை டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்ஸ். குடும்பங்கள்லாம் கொண்டாடுகிற குடும்பஸ்தான் வந்தது. குடும்பங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிட்டுருக்கு. குடும்பங்கள் கொண்டாட போகிற மாமன் வருது. குடும்பங்கள் கொண்டாட போகிற தலைவன் தலைவி வரப்போகுது. இப்படி நிறைய குடும்ப படங்கள், குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படங்கள் திரைக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இழந்து விட்ட கோல்டன் சினிமாவை நிச்சயமாக நம்ம திருப்பி எடுத்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக வந்திருக்கு. ஏன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது குடும்ப படங்கள் வந்தால் தான் வரும், வேறு எந்த படத்துக்கும் வராது. இதில் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும். இனிமேல் தேட்டரை நம்பி தான் படம் எடுக்கணும், தேட்டருக்காக தான் படம் எடுக்கணுன்றதை திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படங்களுடைய வரிசையே. இது வந்து சினிமாவில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாமன் டெய்லர் உண்டாக்கின தாக்கம் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம். ஒரு ட்ரெயிலர் வந்து நம்முடைய கண்களில் அப்படியே ஒரு நீரை தழும்ப வச்சதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது மாமனில் நடந்தது. இன்றைக்கி ஒரு பாட்டு போட்டால் அழுகியே வந்தது. நான் தான் கண்ணை தொடச்சிட்டு திருப்பி பார்த்தா சிறுத்தை சிவார்கள் அவர் ஒரு பக்கம் கண்ணை தொடச்சிட்டு திரும்புகிறார். அந்த அளவுக்கு வந்து நம்முடைய உள்ளுணர்வுகளை அப்படி நம்முடைய கண்ணில் நீரை தழுவி வைக்கிற அற்புதமான ஒரு விஷுவல்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அந்த மியூசிக்கோட அழகு, ஃபோட்டோகிராஃபி, அந்த கூடவே இருக்கிற அத்தனை பேர் அண்ணன் ராஜ்கிரண் அவர்களும் ஐஸ்வர்யாட்சுமி அவர்களும் கூட்டிருக்கிற பாலசரவணன் எல்லாருமே அந்த கிராமத்தோட இயல்பாக இந்த படம் நம்ம வந்து ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்தது. அதுக்காக இந்த பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாமெல்லாம் தொலைச்சி விட்ட சினிமாவை திருப்பி கொண்டு வாங்க. நல்ல படங்களை, தரமான படங்களை, இந்த குடும்பங்களுக்கு நம்முடைய உறவுகளை சொல்லிக் கொடுக்கும் படங்களை, நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் படங்களை நம்ம தொடர்ந்து இப்படியே எடுத்துகிட்டு இருக்கணும். நிறையா வருஷத்துக்கு இப்படி ஒரு 10 படம் வந்தால் தான் நம்முடைய நாடும், நம்முடைய மக்களும், நம்முடைய குழந்தைகளும், நம்முடைய கலாச்சாரமும் தப்பிக்கும், இந்த சினிமாவும் தப்பிக்கும். அதுக்காக இந்த மொத்த டீமுக்கும் ரொம்ப என்னுடைய நன்றி. என் அன்பு தம்பி குமார், அவனுடைய உழைப்புக்கு, அவனுடைய எளிமைக்கு இது கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த குமாரோட வளர்ச்சியை ஒரு ஸ்டேஜாக பார்த்துட்ருக்கேன். அது வந்து சூரி அன்பு குமார் மேலே வச்சுக்கிற அன்பா, குமார் சூரிய மேலே வச்சுக்கிற அன்பான்னு பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு அன்பு அது அப்படி ஒரு அண்ணன் தம்பி உறவு அதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி இது எல்லாமே ஏன் இப்படி ஒரு குடும்பம் பாசமான படம் வருதுன்னா அது காரணம் அந்த பாசமான 2 பேர் சேர்ந்து அந்த படத்தை எடுக்கிறாங்கன்றது அதில் முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து நான் வாழ்க்கையில் வந்து மிக மிக வந்து மதிக்கக்கூடிய திரையுலக வாழ்க்கையை பார்த்து ஒரு அற்புதமான மனிதர் வந்து ராசி சிதம்பரம் அவர்கள். அவர் இந்த படத்தை வெளியிடுறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர் மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சார்னா மனிதம் ஜெயிக்கும், சினிமா ஜெயிக்கும், வியாபாரம் ஜெயிக்கும். அவருக்காக அந்த படம் ஜெயிக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதே போல் இந்த படத்தில் அப்படியே ஒரு உயிரும் உணர்வுமாக இருக்கிற ராஜ்கிரண் அவர்களுக்கும் இது எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த கதை வந்து கதை சூரியனை விட சூரியன் கதைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மையாக இருக்க முடியும். அந்த வேலை இது வந்து ஏன் அந்த சூரிக்கு வந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இப்படி ஒரு ப்ரொமோஷன் அப்படி கிடைச்சதான்னா அப்படி கிடைக்காது. ஏன்னா சூரியனோட எண்ணம் போல வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். சூரியோட மனசுக்கு, அவரோட செயலுக்கு, அவர் நடந்துக்கிற விதத்துக்கும், இந்த சினிமாவுக்கு அவர் செய்கிற நன்மைக்கும், இந்த சினிமா மேலே அவர் வச்சுக்கிற மரியாதைக்கும், இந்த சினிமா தொழில் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நேர்மைக்கும் கிடைச்ச வெற்றி இது. சினிமாவில் நேர்மை தவிர யாருமே ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. ஜெயித்தாலும் நினைத்து நின்றதா வரலாறு கிடையாது. இந்த தொழிலுக்கு துரோகம் செய்த யாருமே நினைச்சதா வரலாறு இல்லை. அதை செய்யாமல் இதையும் ஒரு தெய்வமாட்ட, இதையும் ஒரு குழந்தையாட்ட ரசித்து செஞ்சிட்ருக்கீங்க. இந்த மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றி தான் நம்மளை எல்லாம் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு எடுத்து செல்லும். இது நிச்சயமான வெற்றி படம் என்பதை உறுதியாக கூறி
உங்களோட அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது மாமன் படத்தை சொல்லலாம். ஏன்னா மாமனுங்கிற ஒரு உறவு பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு இடையான உறவையும் பாசத்தையும் குடும்பத்தில் செலுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஒரு தாய் மாமன் கேரக்டர். அப்படி ஒரு குடும்ப பாங்கான ஒரு படத்தை வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம். ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி வந்து ஒரு அக்கா எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணி எப்படி இருப்பாங்க, ஒரு மூத்தவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையில் வந்து அப்படி வாழ்ந்திருக்காங்க. அண்ணன் ராஜகண்ணன் கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அவங்க சூரிய பிரதரோட அவங்க பண்ணியிருக்க கேரக்டராக இருக்கட்டும், அவங்க அந்த குழந்தைக்கு இதாக இருக்கக்கூடியவங்க இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே அந்த கதையில் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அந்த அண்ணன் படத்தில் பார்த்திங்கன்னா ராசாயன மனசிலை, அரண்மனை கிளியில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கான ஒரு எமோஷன்ஸ் வந்து ஒரு ஒய்ஃபுக்கான கேரக்டராக இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கான கேரக்டர் வந்து அண்ணன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த அண்ணன் எப்படி அந்த படத்தை பண்ணி வெற்றி அடைஞ்சாங்களோ, ஸோ அதோட இதில் வந்து இன்றைக்கி எனக்கு அந்த மாமன் படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருதுங்கிறத இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு வந்துட்டு நண்பர் சூரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் நண்பன் தான் கூப்பிடுவேன். எனக்கு அவருக்கு வந்து அப்படி ரொம்ப நீண்ட காலமாக ஒரு நெருங்கால ஒரு நட்பு இருக்குது வந்துட்டு உங்களுக்கு. அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு உதவிங்கிறது வந்து அவனோட வாழ்க்கையில் வந்து உயர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கும் வந்துட்டு. அதற்கு உதாரணம் யாருன்னா நண்பர் சூரி. அவர் ஒரு செல்லமான பங்காளின்னு கூட கூப்பிட சில சமயம் வந்து உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட தானத்தில் சேர்ந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஃபோனில் ஒரு வருஷம் முன்னாடி அதை வாழ்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது திரும்ப இந்த மேடையில் சொன்னால் தான் சரியான நேரமாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட மதுரையில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1500 நோயாளிகள் டெய்லி வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, அங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1.5-2 வருஷ காலத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசுங்கிறது மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாயாக இருக்கும் ஒரு பேஷண்ட் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு. ஆனால் இப்போ அது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ரூபாயில் அவங்க சாப்பிட்றாங்க. எப்படி ஒரு அம்மா உணவகத்தில் வந்து இட்லி ஒரு ரூபாய், சப்பாத்தி 2 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குதோ அந்த மாதிரி அந்த இதை வந்து அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதத்துக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இழப்பு இருக்கும் அந்த ஹோட்டலில். ஏன்னா காஸ்ட் அக்கார்டு ரொம்ப லோவாக கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் தான் செய்யக்கூடிய உதவி தானத்தில் சேர்ந்த அன்னதானங்க யாரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒன்று வந்து சாப்பாடு ஒன்று தான். உங்களுக்கு சாப்பிட்டா தான் வந்து திருப்தி ஆகும். அவன் கையில் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா கூட திருப்தி ஆக மாட்டான். ஸோ அப்படி ஒரு உதவியை வந்து மறைமுகமாக டெய்லி ஒரு 1000 பேருக்கு பண்ணுறாருன்னா ஒரு மாதத்துக்கு 5000 பேர் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த 5 லட்சம் பேர் வாழ்த்தக்கூடிய மறைமுக வாழ்த்து தான் நண்பர் பங்காளி வந்து இன்றைக்கி மென்மேலும் இந்த இடத்துல இருக்காருங்கிறத நான் அந்த மேடையை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ கூட அந்த முதல்ல சுடுதண்ணி வாங்கணும்னு வச்சுக்கலாம், அந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வெளியே போனீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தா சுடுதண்ணி கொடுப்பாங்க. ஆனால் பங்காளியோட ஹோட்டலுக்கு உள்ளே போனீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ஃப்ரீ. எல்லா பேஷண்ட்டுக்கும் சரி கூட இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் மென்மேலும் ஒரு வளர்ச்சி அடையணும். இந்த படத்தை எடுத்துக்கூடிய நண்பர் குமார் அவர்களுக்கு ரொம்ப பிளான் பண்ணி நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நானே சில சமயம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் வந்து உங்களுக்கு. ஸோ அவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். டைரக்டர் பிரசாந்த் அவர்களுக்கும் இன்றைய இசை விழா நாயகன் அவர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அண்ட் இந்த திரைப்படத்தோடைய மியூசிக் ரைட்ஸை பேக் பண்ணியிருக்கோம். திங்க் மியூசிக்கின் சார்பாக சந்தோஷ் அவர்களை மேடை அன்போடு இருக்கிறோம். கேன் ஐ ஹேவ் சந்தோஷ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஒரு நாள் வந்து நம்ம ப்ரொடியூசர் குமார் வந்து எனக்கு கால் பண்ணி பிரதர் கருடனுக்கு அப்புறம், ஏன்னா கருடன் வந்து நம்ம தான் பண்ணோம் ஆடியோ ரைட்ஸை. ஸோ கருடனுக்கு அப்புறம் சூரி பிரதரோட இன்னொரு படம் பண்ணுறோம், மியூசிக் டைரக்டர் யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டார். கதை கேட்க முடியுமான்னு சொன்னார். ஸோ நான் என் டீமோடு போயிட்டு கதை கேட்டேன்.
கதை கேட்ட உடனே த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்கும்போது அழுதுட்டோம். முடிச்சுட்டு சூரி பிரதருக்கு கால் பண்ணி பிரதர் படம் ரொம்ப கதை ரொம்ப நல்லா இருக்குது, நரேஷன் இப்போ தான் முடிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி ஆச்சரியமாக வந்து என்ன பிரதர் உண்மையாக நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டார். எனக்கு புரியவே இல்லை, என்னடா இது ஒரு ஓகே சொல்லிட்டாரு, ஷூட் போகிறாங்க, உண்மையாக நல்லா இருக்கான்னு கேட்டார். எனக்கு அப்போ புரியல, அவர் ஏன் கேட்டாருன்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, அதுக்கு நான் வரேன். ஸோ யார் போகலாம், கம்போசர் யார் போகலான்ட்டு ப்ரொடியூசரோட ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே மலையாளமில் ஹெஷாம் சொல்லிட்டு ஒரு கம்போசர் இருக்கார், ஹிருதயம்லாம் பண்ணார். ஏன்னா ஹெஷாமோட ஹிருதயம் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அவரை ட்ரை பண்ணலாமா அப்படின்னும் போது டைரக்டர்கிட்ட வந்து ப்ரொடியூசரை செக் பண்ணியிருக்காரு. டைரக்டரும் ஓகேன்ன உடனே ஐ கால் த ஹெஷாம். இது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஃபில்ம். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க, கதையை கேளுங்கன்னு உடனே கதையை கேட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கால் பண்ணார். நான் கேட்டதுலேயே என்னுடைய ஆஃப்லைட் ரீசெண்டாக நான் கேட்டதுலேயே தி பெஸ்ட் நரேஷன் இதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அங்கே ஆரம்பித்த ஒரு இதுதான் ஹெஷாம் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஐ திங்க் இந்த படத்தில் தான் ஹெஷாம் வந்து டெபியூ கம்போசராக லான்ச் ஆகிறாரு. ஸோ உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் மலையாளத்துலேருந்து இங்கே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹெஷாம் வந்து இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. நீட் யுவர் சப்போர்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. வரிகள் வந்து நம்ம விவேக் வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. அண்ட் ஏக்நாத் அண்ட் ஃபெர்னாண்டஸ் 3 லிரிசிஸ்ட் இருக்காங்க. என்டையர் ஆல்பம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு ஆப்டான ஒரு கம்போசராக ஹெஷாமை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவு ஹெஷாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் ஒரு நாள் ப்ரொடியூசர் கால் பண்ணி படம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டாரு. படத்தை பார்த்தேன். நரேஷன் எந்த அளவு இருந்ததோ அதை விட இன்ஃபினிட் டைம்ஸ், ஏன்னா அதுக்கு வந்து இதுவே இல்லை, அவ்வளோ ஒரு எமோஷன், அவ்வளோ கிட்டத்தட்ட லிட்ரலி வந்து ஒரு 5 to 7 இடத்துல வந்து நானும் என் டீமும் அழுதுட்டோம். அப்படி இருந்தது. சூரி பிரதருக்கு கால் பண்ணி பிரதர் படம் வந்து அழுதுட்டோம் பிரதர் கம்ப்ளீட்டாக அப்படின்னு உடனே அவர் அப்போ வந்து உண்மையாக பிடிச்சிருக்கான்ற கேட்ட கேள்வி ஏன் அப்படின்றது வந்து அப்போ கால் பண்ணி சொல்லும் போது தான் புரிஞ்சுது. பிரதர் இது என்னுடைய கதை பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அது தெரியாது, உண்மையாக எனக்கு தெரியாது, அவருடைய கதை அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படியா பிரதர் எனக்கு தெரியாதுன்னு உடனே டென்ஷன் ஆகிட்டார். உங்களுக்கு சொல்லலையா, இது என்னுடைய கதைன்றது உங்களுக்கு சொல்லலையா, யாரும் சொல்லலையா, சத்தியமாக தெரியாது பிரதர் எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே ரொம்ப ஃபீல் ஆகிட்டார். அப்புறமா தான் புரிஞ்சுது, சரி அவர் லைஃப்பில் நடந்த கதையை அவர் இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டார். நான் கால் பண்ணி சொன்னவொடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவருக்கு. கடைசியாக டைரக்டரை பற்றி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ லாஸ்ட் வீக் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லோரும் மக்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ரீமியரில் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வந்து அவர் ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டு இருந்தார். என்ன பிரதர் என்னாச்சு, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு. பிரதர் ரொம்ப நல்லாயிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க? இல்லை நம்ம படம் 16th வருதே அதனால் பயமாக இருக்குதுன்னு சொன்னார். ஏன் இப்படி இவ்வளோ பதட்டமாக வரீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்தளவு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபீல் குட் இதுவாக இருக்கட்டும், அதை விட 100 times இருக்குங்க நம்ம படத்தில், தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் பயங்கர இதாகிட்டார். உடனே அவர் வந்து சூரி பிரதர்கிட்ட சொல்லி, இது சும்மா ஒரு இதுக்காக மேடைக்காக சொன்னேன்னு இல்லை, அவர் நம்பலை நான் சொன்னதை, நான் வேணால் வந்து மேடை போட்டு சொல்கிறேங்க, உண்மையாகவே இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுங்க, கன்மையாகுங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன் பிரதர். ஸோ மாமன் படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து அவ்வளோ அருமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரியலாக இருந்தது. ஸோ ஹாப்பி டு கொலாபரேட் ப்ரெசன்ட் மீடியா. இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக ஆகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கதை கேட்கும் போதே வந்து வி லிட்டரலி கிரைட். ஏன்னா அந்த தாய்மாமன் அப்படின்ற அந்த ஒரு எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து கண்ணை மூடிட்டு நிச்சயமாக இந்த படத்தில் நான் பண்ணி தான் தீர்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்த பொழுது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேயா? ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணுன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்து காம்பினேஷன், சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ், விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த மேஜிக் ஷோவும் பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்கள் ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த், என்டையர் க்ரூ, என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பெரிய வணக்கம் உங்களுக்கு. அண்ட் மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டமாக குடும்பமாக போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்களோ, கண்டிப்பாக இதுவும் அப்படி கிளம்பி போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்போ என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார். பாண்டியராஜ் சார் மாதிரி இருக்கீங்க, தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடச்சிது. சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்கள் அடைய வைப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. சூரி காமெடி பண்ணிவிட்டு எப்படி அழ வச்சிங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்கள், அழாதவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்டு ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிடுச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையே தூக்கிட்டு போன அந்த பையன். காட் பிளெஸ் யூ கண்ணா. அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன். அண்ட் படத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இதை பிடிக்கும், கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது வந்து இட்ஸ் எ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம் ஆல்சோ. நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபில்ம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த். இந்த படத்தில் வந்து நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் வந்து பரவாயில்ல வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் ஐம் கிரேட், ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே. தேங்க்யூ. பாருங்கள், நான் வர முடியாதுன்னு நினச்சேன்,
ஆனால் இதே கலரில் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த மாதிரி டெண்டான் டேர் ஆயிருந்தது. ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல, சீலிங்லேருந்து மேடையிலேருந்து எல்லாமே கிரே கலரில் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ. எண்ணம்போல் வாழ்க்கை. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த இவர் நம்ம என் நண்பர் குமார் கூட கர்டன் படத்துலேருந்து நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போருந்து அவர் அதாவது உண்மை, உழைப்பு, உயர்வு இதை தன்னகத்தே கொண்டுள்ள குமார் அவர்கள். நான் அப்போருந்து இந்த படத்தை ஃபாலோ பண்ணிட்டேன். திருச்சிக்கு 3 நாள் தடவை போயிருந்தேன், படப்பிடிப்புக்கெல்லாம் போயிருந்தேன். இந்த படத்தை பொறுத்தளவு இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். எனக்கு லாபம் வரும்னு கேட்கல. இந்த உழைப்பாளர்கள் அவங்களை ஜெயிக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். எல்லா மீடியாக்கள் உங்கள்கிட்ட தான் அந்த இதை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணம்போல் வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷமான மேடை. உள்ளே வரும்போதே நான் நினச்சது விஜய் மேம் சொன்னாங்க. கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் அப்படி தான் சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே இது உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜய் மேம் இருக்கட்டும், அவங்க லப்பர் பந்து ஸ்வஸ்திகா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரோ எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது பார்க்கும்போது. ப்ரொடியூசர் குமார், வாழ்த்துக்கள் குமார். குமாரும் நானும் சேரன் சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு, குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு. குமாரை வந்து மறக்க முடியாது 2 விஷயம். ஒன்று, ஒரு நாள் எனக்கு டேரக்டர்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாப்புல, எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல. இன்னொன்று, ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான். அதனால் எங்கள் அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் குமார், அந்த இறப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் ஞாபகம் வரும். அந்த குமார் இன்றைக்கி வந்து ஒரு லார்க் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு படம் கொடுக்குமார். அடுத்து எங்கள் சிசிய பிள்ளை பிரசாந்த் பாண்டியராஜ், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான். பிரசாந்த் வந்து நான் எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா, நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான், அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன். இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க, யார் என்னோட அசிஸ்டண்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் காரியேறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் இவனும் பிரவீன் சேர்ந்து 2 பேர். இப்போ தான்டா சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்படி ஒரு ஹிண்டு கொடுத்ததுனால வந்துட்டீங்க சார் அப்படின்னா. அன்னையிலேருந்து என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாந்த்க்கு நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிவிடுவான். சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கள்ல டேரக்டர் சொல்கிறதுக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிவிடுவான். இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்கும். இப்போ எங்கள் சேரன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் அந்த மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டண்ட்கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இவன் பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதில் உட்காந்து ஆட்டியிருக்கான். ஆஃபீஸ் பாய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே, இல்லைடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாத்தாண்டா நம்ம அந்த மாதிரி ஆவோம் அப்படின்னா. இப்போ ரோலிங் சேர் உன் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரில, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கானா. விலங்குன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டான், அது வெப் சீரிஸ். நான்லாம் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ், உங்களுக்கு ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குங்களா, உங்கள் சொந்த ஊரில் இருக்குங்களா? அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்குது.
எல்லாரையும் திருச்சிக்கு வாங்கடான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் கிட்டா போது எங்கே ஆஃபீஸ் போட போகிறேன்னு சத்தியமாக தெரியல. அடுத்து எல்லாருமே எங்கடா போட போகிற அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள் அவன். எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன, பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கை குழந்தை இருந்தது. நான் ஜேபி சார் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரக்டர்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெலாம் கூப்பிடாமல் விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையாக இது ட்ரெய்லரில் வர்ற குழந்தை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. பரவாயில்லையே அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் அப்படின்னா. புடியா, ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்கிறவன் பிரசாந்துடைய குழந்தை. அதில் வருது தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவாக இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த குழந்தை தான் எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் பண்ணி. என்ன சூரிய இன்னைக்கு மதியம் சூரியகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அப்படின்னா, நீங்களாம் பரவாயில்லண்ணா உங்கள் அசிஸ்டண்ட்டு அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் கொண்டு வந்தான் சூரிய. டப்பிங் தெரில, என் படத்தில் இருந்தேன். வந்தோடனே சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான். ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன், எடிட்ரு எல்லாமே ஒரு தம்பியை மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என் எடிட்டர்கிட்ட போய் எனக்கே தெரியாமல் என் படத்தை போட்டு காமின்னு கேட்பாங்க. அவன் காமிக்க மாட்டான், திட்டியே வரணும். என்ன பண்ணுவாங்க, 2 சீனு ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமிப்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான். ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லோரும் என்ன கேட்பாங்க, சார் சிஜி பண்ணல, டைட்டில் நல்ல மியூசிக் ரஃப்னு சொல்லுவோம்ல. போகும்போதே சொல்கிறான், சார் பசங்க 2லேருந்து கொஞ்சம் சீன் இருக்கும், கடைக்குட்டி சிங்கத்துலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா. அது பிரச்சனை இல்லைடா, நம்ம இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துலேருந்து சுட்டாத்தான் அதை சுடுறது, இது நம்ம மக்கள் வாழ்க்கையிலேருந்து நானே சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதில் சுடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு. சரி ஏதோ நம்ம சென்டிமெண்ட்டு மக்கள் வாழ்க்கை அதுன்னு எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், இவன் அதுக்கும் போட்டியாக வந்துடுவானோ, பின்னால் பாண்டியராஜன் சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துடுவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது. சந்தோஷ் சொன்னது மாதிரி இந்த படம் வந்து சந்தோஷ் எனக்கு தான் ஃபோன் அடிச்சாப்புல. படம் பார்த்து வெளில வந்துட்டு சூரிக்கு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு 2வது ஃபோன் எனக்கு அடிச்சாப்புல. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி தான் அடிச்சாப்புல. பிரதர் படம் பயங்கரமாக இருக்குது பிரதர், சூப்பராக இருக்குது அப்படின்னு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சொன்னாப்புல. அதே மாதிரி இப்போ மாமன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்புல. கண்டிப்பாக சந்தோஷ் சொல்கிற ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பாக அது ஹிட் படமாக அமையும். இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அமையும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு காமிச்சான், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். 2 சாங்கு, ட்ரெய்லர், சில சீன்லாம் போட்டு காமிச்சான். பார்க்கும்போதே அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன், இது வந்து கடைக்குட்டி சிங்கம் பார்த்த அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ராஜ்கிரண் சார் இருக்கிறாரு. ஒவ்வொரு முகங்களை பார்க்கும்போதுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூர்யா பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூரி எனக்கு கேடி பிளாக் கிளாடிரங்களில் தான் சூரியன் நானும் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம். ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு போடலாம் அப்படின்னு சிவா, விமல், நான் ப்ரொடியூசர் மட்டும்தான் போனோம். அதுக்கு அந்த விமல் கார்லேருந்து சூரியன் இறங்குறாப்புல. அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை, அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை, விமல் சிவா தான் அப்படின்னு பேசுனா, என்ன சூரிய வந்திருக்காப்புல அப்படின்னா, அண்ணா நம்மளும் அந்த படத்தில் இருக்கோம்னா. சூர்யா அதுக்கு முன்னால் சுசீந்திரன் ஆஃபீஸில் 2 தடவை மட்டும் தான் பார்த்துருந்தேன். அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்குள்ளே இருந்தாப்புல, ஆனால் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவராகவே வந்துட்டார். அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், அப்போ ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்தாப்புல. அவன் விமல் சொல்லியிருக்காப்புல, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 4 ட்ரெஸ் இருக்குண்ணே, வரும்போது அள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, எனக்கு ஒரு கோபம் கூட வரல. அப்போ சூரியன் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் சேர்த்து நான் எடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரிய இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்குது. ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் பெரிய லெவலில் வருங்க. இந்த படத்தை நடித்த எல்லாருக்கும் எனது மனமார்ந்த ஐஸ். பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தீங்க. எல்லாரும் இந்த டீமில் உள்ள எல்லாத்துக்கும், கேமராமேன், எடிட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி. இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட் கொண்டாடிங்க. நானும் வந்திருந்தேன். இங்கே வந்திருந்த எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். இந்த படத்து மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி. ஓகேவா, இது கொஞ்சம் கீழே இருங்க. என் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. மாமன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோடய மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்.
படத்தில் சூரி சார் என்னோட மாமா அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம், அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகிருக்கோம் நம்ம. இன்றைக்கி பல பேரோட மோட்டிவேஷ்னல் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனலாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படி தான் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடித்தது. ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்பா அம்மான்னு ஒரு ஐடென்டிட்டி அதோடு முடிஞ்சிடுது. பட் வேற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டாங்க. யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம், இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். தேங்க்யூ சார். திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவித்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணார் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க். இதுதான் செய்யணும், இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எனி ஒன் கேன் வாய்ஸ் தேர் ஒப்பீனியன். ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம். பிரசாந்த் வில் அகாமடேட் தட். எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யாரை சொன்னார்னா லட்டுவை தான் சொன்னார். ஏன்னா அந்த இதில் நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம். அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம். ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனாக வரான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படின்ட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லைவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு. எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேருந்து ஒரு 20 பசங்களுக்கும் லட்டும் ஈக்குவல் சார். இவன் ஒருத்தன் போதும், அவங்கள 20 பேர் வச்சு கூட நம்ம மேய்ச்சிடலாம். அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீனில். அண்ட் சூரி சார் உண்மையிலே ஒரு இடம் அவர் உண்மையில் அவ்வளோ பாசத்தை கொட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு சொனங்களே இருக்காது அவருக்கு. அவங்க அப்பா திட்டினாருன்னா கூட அவர் அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன். ரொம்ப எதாவது திட்டினாருன்னா அப்பா ஃபோனை கொடு அம்மாட்ட பேசணும்பாங்க. 2 பேருக்கும் அம்மா தான் செக்மேட்டு. இவன் எதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுகிறான்னு அவன் கொஞ்சம் சைலண்ட் ஆவான். இவர் எதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அதே டயலாக் ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும்னு. அப்போ பிரசாந்த் மடங்கி உட்காந்துருவார். அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான். ஸோ வெற்றி வர வர சூரி சாருக்கு ஒன்றும் பெருந்தன்மையும் ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன் அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. பட் அகைன் நம்ம படத்தில் வரது தான் சார். உயிரோடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிமோ இல்லையா. அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடித்தோடனே பார்க்கும்போதெல்லாம் அவனை சொல்லிகிட்டு இருப்பார், சார் அந்த நைட் எடுத்தோம்ல சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி பொழுது எனக்கு ஜோஷில் போயிடும். ஓ நல்லா இருக்கு பொழுது. மோதர் சொல்லுவார், 2ஆம் நாள் சொன்னார், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். டைரக்டர் சொன்னார் ஓகே, பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நடிக்கிறவனுக்கு வேறு என்ன வேணும், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இதில் நான் வந்து அழகான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா. ஸோ அவங்க எங்கள் 2 பேருக்கும் அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாட்ட நிறைய பாசம் இருக்கும்பாங்க இல்லையா. ஸோ அது கிட்டத்தட்ட
அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட். பொண்ணு வந்து என்கிட்ட எதை பற்றி வேணாலும் பேசலாம், தைரியமாக பேசலாம், எதுவும் ஹோல் பேக் பண்ண வேண்டாம், அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம், சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். வி என்ஜாய்ட் ஒர்க்கிங். அவங்கெல்லாம் நல்லா நடித்தாங்கன்னு நான் சொன்னேன்னா நான் அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இயல்பாக வர்றது. ஸ்வாசிகா லவர் பந்தில் பார்த்து அவங்கள ரசித்தேன். எட்டனதர் கிரேட் ஆக்டர். எத்தனை தடவை என்ன ஆங்கிளில் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க. சீரியஸ்லி. ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம், இது வேணுமா, நம்ம தான் அதை பண்ணோம் எதனா, அந்த கேள்விலாம் கிடையாது. திருப்பி ரெடி. அது எத்தனை தடவை ஆனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய எமோஷன் ஆனாலும் சரி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் குவாலிட்டி. நான் பார்த்தது ரசித்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராஜ்கிரண் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மொமெண்ட். எனக்கு நிறைய பாசம், அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி. அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும். நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சொன்னங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்கே எப்பயும் இருக்கும். ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது. ஏன்னா 20 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதே பெரிய கஷ்டம். அது அவங்க அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வேலை வரதுக்கு காலைல 9 மணிக்கு போனோன்னா நம்மளுக்கு ஷார்ட் 3 மணிக்கு கூட வரலாம். ஆனால் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்மளை சொன்னங்காமல் பார்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரோட டீம். அண்டு அவங்க வந்து அந்த நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். என்னடா நம்மளை கூப்பிடலையேங்கிறதுலாம் இல்லை. மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம், பிரசாந்த்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், ஒம்பளக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இஸ் கிவன் இஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ. நான்ட்டு இல்லை, அத்தனை பேருக்குமே அது உண்டு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு லார்க். அவங்களுக்கு நான் இன்னொரு இந்த படம் பண்ணுங்கிறது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு. என் சன்னுக்கு வந்து கருடனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர். அது எப்பயுமே மனசில் இருக்கும். அதுக்கு அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன். அது நான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு எல்லார் கண்ணையும் படுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் இது எல்லாத்துக்கும் மேலே சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணீங்க. முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ, அதான் சொல்லேன், உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை ஒன்று உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும். உங்கள் எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பீப்புள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகிறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா. நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோடய பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது எனக்கும் என்னோடய தாய்மாமனை ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாச்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும் நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பண்டில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட்
எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருப்போம், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 டேஸ் ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்குது, தமிழ் கேங் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப்பை கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இப்போது லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, உங்களை தொடர்றதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா. மாரி செல்வராஜ் சார் வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போது பார்க்குறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப அழகாக நடந்துகிட்ருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு அழைப்பு கொடுத்த சூரி சாருக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சூரி சார் ரொம்ப நாளாக தெரியும். சார் வந்து ஃபோட்டோ ஃப்ளாட்டில் இருந்த சமயத்துலேருந்தே எனக்கு சாரை தெரியும். இன்றைக்கி வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு. சில பேர் ஜெயிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும், மனசார சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபஸ்ட்டு. வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன், நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நெகிழ்றதுங்கிறது வந்து சகஜம், அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்கினதுங்கிறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்தில் வச்சுருக்க எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சூரி சார், நீங்கள் மேலும் மேலும் வளரணும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லோரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு. பிரசாந்த்க்கு, பாண்டியராஜ் சார் கனெக்டட், எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே எங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லோரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியது May 1க்கு. ஸோ May 1க்கு நான் யோசிக்கும்போது இன்னும் 16 டேஸ் இருக்கே, அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் பேஷண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐ வில் ட்ரை ஸ்பீக்கிங் இன் தமிழ். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா மன்னிச்சிடணும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தான். மாமன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஜூம் கால் தான் பிரசாந்த் சார் வந்திருக்கேன். இந்த ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கு.
அந்த இடம் அந்த டைமில் நான் வேறு ஏதோ ஒரு ஃபிலிமில் ஒர்க்கில் தான் இருக்குது. நைட்டில் பிரசாந்த் சார் வந்து ஆன்லைன் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இன்டர்வெல் எத்தியிருக்கு. இன்டர்வெல் எத்தும்போது ஐ ஸ்டார்டட் க்ரைம். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெல் எத்தும்போது தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி நான் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் ஒய்ஃப் இருக்குது, ஒய்ஃப் ஐஷோட டிஸ்கஸ் பண்ணோம். நைட்டில் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கும். இது இன்டர்வெல் ஆகும்போது தான் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த படம் நான் செய்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல் சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்போ தான் பிரசாந்த் சாருக்கு சொல்லியிருக்கு, சார் இந்த படம் எனக்கு மியூசிக் தரணும். I want to do music for this film because I think till this moment I think this is the most beautiful story I have ever heard. And நான் எனக்கு என்னோட லைஃப் நான் கொடுக்கும் இந்த ஃபிலிமுக்கு, அவ்வளோ இருக்குது இந்த ஃபிலிமில். அண்ட் இந்த ஃபிலிம் ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒய்ஃப்க்கு சொல்லியிருக்கு, அவளும் ஷீ ஆல்சோ ஸ்டார்டட் க்ரைம். அண்ட் இப்போ ட்ரெய்லர் கண்டு போகணும் again she is crying. அப்போது ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், சூரி சார், ப்ரொடியூசர் குமார் சார், ஐஸ்வர்யா, ஸ்வாசிகா, all the leading cast and crew of the film, Think Music, Santosh, Vivek sir. I have to specially thank Vivek sir for being there at any time. எப்போவுமே நான் மெசேஜ் பண்ணும்போது அப்போதே சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏதாச்சும் லிரிக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கா, டியூன் கரெக்ஷன்ஸ் இருக்கா. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். I hope May 16th will be a remarkable day for Maaman. Suri sir, this will be your best film so far, and I am very sure everyone will love this Maaman. Thank you. அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே. நிறைய பேர் பேசணும், நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். சூரி சார், சில பேர் ஜெயிப்பாங்க, முன்னேற்றம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுப்பாங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்ற பிம்பம் அவங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம், அண்ணாந்து பார்ப்போம். ஓ இவங்களாம் ஜெயிச்சிட்டே இருக்காங்க, ரொம்ப நல்ல பெரிய இடத்துல வராங்க அப்படிங்கிறத ஒரு தொலைவுலேருந்து நம்ம பார்த்து ரசிப்போம், அவ்வளோதான் முடியும். ஆனால் அவர் அந்த பிம்பத்தை எப்போவுமே தனக்குள்ளே வச்சுக்காமல், உன்னால் முடியும், நான் உனக்கு பக்கத்துக்கு தான் இருக்கேன் பாரு, இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கஷ்டம் நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன், எங்கேயோ ரோட்டில் உட்காந்து போராடி இருக்கேன், வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை எப்போவுமே பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். அவர் வீடியோஸ்லையோ இல்லை படங்கள்லையோ வெளியில் இருக்கும்போதோ அது அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆமாம் இல்லை நம்மளும் இப்படி தான் இருக்கோம், நம்மளாலையும் ஜெயிச்சிட முடியும்லன்ற நம்பிக்கையை அவர் கொடுத்துட்ருக்கிறதுக்காகவே அவருக்கு இன்னும் மேலே 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 வெற்றிகள் கிடச்சிட்டே இருக்கணுங்கிறது நான் ஜெயிக்கிறதோட இப்போ என்ன மாதிரி பல பேர் இருக்கிறவங்க ஜெயிக்கிறதோட நீங்கள் ஜெயிக்கிறது தான் இங்கே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதில் ஒரு ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். அண்டு எவ்வளோ நல்ல நடிகர்னு பாருங்கள். அவர் வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷார்ட் 2-3 தான் பார்த்தோம். இந்த குழந்தைக்கு இவர் தான் மாமன் இல்லை நம்புகிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிகிற ஒரு திறமையாக இருக்காருங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் இந்த மேடையில் முக்கியமான ஒருத்தர் பற்றி நான் பேசணும். இது இப்போ ரொம்ப பர்சனல். பொதுவாக எனக்குன்னு சில எழுத்தாளராக குறைகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அந்த குறையெல்லாம் பார்க்காம இல்லைடா உன்னால் முடியும், நீங்கள் நிற்க முடியும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தது, அது நண்பன்ற உறவு. அது நான் ஒரு படத்தில் கூட எழுதியிருந்தேன், குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்ல தத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்தை வரிசைக்குள்ளே ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு. அந்த நண்பர் மட்டும் நான் இங்கே இன்றைக்கி நிற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். இன்றைக்கி சூரி சாரை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காரு. எப்போவுமே சூரி சார் அவரை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். பர்சனலாக அவரை மேடை கிடைக்கிறேன், உதயசங்கர் அவர்களை மேடை கிடைக்கிறேன். பிரசாந்த் அவர்கள் விலங்கு பார்த்துட்டு ஒரு தமிழ்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே அதை அடைச்சிடாதீங்கன்றது இந்த மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. தமிழ்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருந்தார். அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகுன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது விலங்கு. இப்போ அவர் படத்துலேயே நானும் இன்றைக்கி ஒரு பங்காக இருக்குங்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி அதுக்கும்.
அண்ட் ஹேஷாம் அவர்கள், வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர் அண்ட் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் இஸ். பிரமாதமான இசை கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப ஷார்ட் டைமில் அவ்வளோ சாங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணார். சரி, ஒரு படம் நம்ம வந்திருக்கோம் வேலை செய்வோன்றதை தாண்டி தன்னோட படமாக ஓன் பண்ணி அவ்வளோ ஒர்க்கும் அவர் பண்ணார். ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் தட், ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்காங்க, நான் பெருசாக மரியாதை வச்சுருக்கிற பல டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றி. பாண்டிராஜ் சார், சிறுத்தை சிவா சார், லோகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. கூலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் மாரி செல்வராஜ் சார், இன்னும் பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மி அவர்கள், ஸ்வாசிகா அவர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சந்தோஷ் பிரதர், உங்களோட வார்த்தை இப்போ டீமுக்கே வந்து ஒரு பெரிய பலமாக நின்றுருக்கு. அதுக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ. அர்ச்சனா. அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. சூரியனை வந்து என்னோடய குடும்பத்தில் ஒருத்தர். ரொம்ப சந்தோஷம் இந்த நானும் கலந்துக்கிறதுல. பிரசாந்த் பிரதர், வாழ்த்துக்கள். ஒரு ஒரு மிகப்பெரிய ட்ராவல். அதில் நானும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபஸ்ட்டு படம் நீங்கள் எடுத்து அது பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக போகல அப்படின்னாலும் அடுத்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து ஒரு சக்ஸஸ் கொடுத்து அப்புறம் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் மெயினாக எஸ்கே பார்ட்டிஸ் மதன் சாருக்கு இங்கே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு படம் ஓடல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வச்சு படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற அவ்வளோ இதில் அவங்கள வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அது மூலிமா தான் இந்த படம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். விலங்கு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கணும். ஸோ அதுக்கு எஸ்கே பார்ட்டிஸ் மதன் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இது சூரியனை இந்த கதையை பற்றி இதை பற்றி சொல்லும் போதுலேருந்தே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது எவ்வளோ சூப்பர் படமாக இருக்குன்னு. வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் குமார் பிரதர், ரொம்ப சந்தோஷம். உங்களோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு மேனேஜராக இதுவாக இருந்து எப்படி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு தெரியும். பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆள். உங்களை இவ்வளோ சந்தோஷமாக பேக் டு பேக் ஒரு சக்ஸஸ் கொடுக்குற படங்களில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். அப்புறம் சூரியனை வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்னு தான் சொல்லணும். நான் சூரியனை எனக்கு ஒரு 10 வருஷமாக அண்ணனை தெரியும். ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. பட் இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்தாலுமே எப்போ நம்ம தொய்வடைஞ்சாலும் அவரோட லைஃப் ஜேர்னியே பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு ஜேர்னி. அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார், எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எப்படி வந்தார், அப்புறம் ஒரு இவ்வளோ வருஷம் காமெடினா பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தரை ஒரு ஹீரோவாக பண்ணி அதிலேருந்து இப்படி ஒரு ஃபேஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுன்றதை நிரூபித்து காமிச்சதில் இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல இந்தியாவிலேயே. அந்த விதத்தில் சூரியனோட இந்த ட்ராவல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். அவர் வந்து விடுதலை, கருடன், கொட்டுக்காளி மாதிரி வேறு ஒரு பரிணாமத்தை காமிச்சு அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அவரோட இன்னொரு முகம் இருக்குது. அது வந்து அவர் சினிமாவில் இருக்கிற அவர் கூட பழகின நிறைய பேருக்கு தெரியும், நல்லா க்ளோஸாக பழகினதுக்கு. அண்ணன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்னசென்ட்டான ஒருத்தரோ அவ்வளோக்கு எவ்வளோ பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தர், பயங்கர தெளிவான ஒருத்தர். அவரோட கதை சென்ஸ் அண்ட் ஒரு திரைக்கதை சென்ஸுன்றது வந்து அண்ணனுக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமான ஒரு இதில் இருப்பார். அவர்கிட்ட இருக்கிற கதையிலேருந்து வர ஃபஸ்ட்டு படம் மாமன். இதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட ஒரு 15-20 கதை வச்சுருக்காரு. அதுலேருந்து ஒன்று அப்பப்போ எடுத்துவிட்டாரு. அண்ணன் வந்து பெரிய லெவலில் போயிடுவார் நம்புகிறேன். அதே மாதிரி மற்றவங்க கதையிலையும் நிறைய டைரக்டர்ஸ் கூடயும் அண்ணன் தொடர்ந்து பயணிக்கணும். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணுன்றது என்னோடய ஆசை. ராஜ்கிரண் சார், நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். எனக்கு தவமாய் தாமரம் தான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டில் ஒன் ஆஃப் தி ஃபிலிம். அதில் நான் உங்களுக்கு தெரியும், நான் அவங்க வந்து பார்த்து பேசியிருக்கேன்றது. எனக்கு நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஹேஷாம் பிரதர், எவ்ரி ஒன் இதில் நடிச்சிருக்கிற எல்லாத்துக்குமே என்னோட சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற சிதம்பரம் சார் அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான எல்லா இதுவும் அமைஞ்சிருக்கு. நல்ல ரிலீஸ் டேட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் மொத்த டீமுக்குமே இது பெரிய சக்ஸஸ் ஆகுது. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அப்பா ராஜ்கிரண் சார் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பிரதர் சூரிய அவர்களுக்கு, பிரதர் ஒரு நிமிஷம், எப்படி இப்படி அழகாக இருக்கீங்க? ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரதர். நம்ம ஒன்றா தானே சுற்றணும். ரொம்ப அழகாக இருக்கீங்க, எப்படின்னு தெரில. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் இந்த மாதிரி பார்க்கும்போது. பக்கத்தில் ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் அழகாக இருக்கீங்க. மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ உயரம்ன்றது சாதாரணமாக கிடைக்காதுங்க. கடுமையாக உழைக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் வந்து சீமராஜத்தில் ஒரு 6 பேக் வைக்கணும்னு நினைக்கும் போது அவர் ஒரு 6 மாதம், ஏன்னா பவுட்ரோ இதை எடுத்துகிட்டு நம்ம 6 பேக் வைக்கக்கூடாது, ஒரிஜினலாக ரியலாகவே வைக்கணும்னா ஒரு 6 மாதம் ஆகும்
அப்படின்னு ட்ரெயினர் சொன்னார்னு சொல்லி ஒரு 6 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல. கிட்டத்தட்ட அந்த கோழியை உப்பு இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டார். 6 மாதம் கஷ்டப்பட்டு போராடி 6 பேக் வச்சாப்புல. ஷூட்டிங்கில் வந்து 6 நிமிஷத்தில் அந்த ஷார்ட் எடுத்துகிட்டு முடிச்சிட்டோம். என் பிரதர் இவ்வளோ தானே ஸ்டார்ட்டாக இல்லை எடுக்கணுமான்னு கேட்டார். இல்லை முடிஞ்சது பிரதர்னே. ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது. 4 ஷாட்டாக இருந்தாலும் 6 ஷாட் அழகாக தெரிஞ்சுது. அன்னைக்கு உழைச்சார், அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போ தான் முடிவு பண்ணேன் இவர் ஹீரோவாக இருக்கான தகுதியான ஆள் அப்படின்னு மாதிரி. அதே மாதிரி விடுதலையில் 7-8 தையல் நினைக்கிறேன். நான் வந்து கான்பாப்பில் அப்பப்போ வந்து ஸோ அந்த தையல் வந்து சாதாரண தையல், ஒவ்வொரு தையல்லையும் உங்களோட வாழ்க்கை ஒரு படிக்கட்டு உயரம் அதில் தெரிஞ்சது. இன்றைக்கி மாமனில் வந்து நிற்கிறாருன்னா அந்த உழைப்புக்கும் உயர்வுக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு பலன் கண்டிப்பாக கொடுப்பான். அதேமாதிரி தாய்மாமன் உறவு நம்ம ஊரில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு தாய்மாமன் உறவு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான உறவுனா தாய்மாமன் உறவு தான். அதை யாரும் சந்திக்காமல் வந்ததில்லை. நான் படத்தை சொன்ன மாதிரி தாய்மாமன் வந்து மானத்துக்காக எதனா விட்டு கொடுப்பான், ஆனால் தாய்மாமன் உறவு விட்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி ஒவ்வொரு தாய்மாமனும் தன்னுடைய அக்காவை குழந்தையாக இருக்கட்டும், தங்கச்சி குழந்தையாக எப்படி பார்த்துக்கொண்டது நமக்கு தெரியும். சமீபத்தில் நிறைய ட்ரெய்லர் நான் பார்த்துருக்குறேன். வெட்டு குத்து அருவான் தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரதர். இது மாதிரி கதைகள் வந்து ரொம்ப நாளைக்கு பார்த்து சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வரது வந்து ரொம்ப சந்தோஷமாக. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இவங்க எல்லாம் பேசுறது பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் வர முடியாமல் போச்சு. கூப்பிட்டே இருப்பார், நான் வந்து நேரமில் வர முடியாமல் போச்சு. அந்த கலகலப்பு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துச்சோ அதேமாதிரி படம் பார்க்கும்போது இருக்கும். அதேமாதிரி கலகலப்பு இருக்கும். அதேமாதிரி ஒரு எமோஷனலான உணர்வும் இந்த படத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி இன்டர்வல் பிளாக் ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். இந்த படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் தம்பி நல்ல பழக்கம் எனக்கு. பிரசாந்த் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் இது வாழ்த்துக்கள். அண்ட் குமார் சார் இந்த படத்தை வந்து ஏற்கனவே கடலில் அவ்வளோ செம்ம கான்ஃபிடண்டாக ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்தீங்க. இந்த படம் அதே மாதிரி பெரிய ஹிட் ஆகும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சுவாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன். இது நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுதே எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்கார். இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக தயாரிப்பாளர் குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்கிரண் சார், சூரியண்ணா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அண்ட் படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நானும் சின்னதாக படங்கள்லாம் பண்ணுன்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியனுக்கு எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இதோடு எல்லாமே இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. வரும் அத்தனை வாழ்த்துக்கு பின்னாடி இருக்கும் அந்த இமோஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிரசாந்த் அவர்களை போய் சேரும். இந்த அழகிய தருணத்தில் திரைப்படத்தின் இயக்குனருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் இயக்குனர் பிரசாந்த் அவர்கள். கடவுளுக்கு நன்றி. எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார். பட் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது ஒரு தாய்மன் கதையை ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விலங்கு மாதிரி அதே மாதிரி ஒரு த்ரில்லர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப கனெக்டடாக இருந்தது, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன்ட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னது தான். அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுவீங்களா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீம் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ளாப் படத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க. நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படி ஆனாலும் ஒரு சின்ன வெப் சீரிஸ், தமிழில் வெப் சீரிஸே இல்லை, ஒரு சின்னோண்டு வெப் சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கங்கிறப்போ அந்த ப்ரெஷ்ஷோலேருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீம் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்க தான் காரணம். எப்படி மதன் அண்ணன் ஒரு காரணமோ விமல் அண்ணன் ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஜி5 காரணமோ எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல. பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லோரும் தான். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுக்கு எப்போயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன். லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியனை வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் அப்புறம் இன்னொரு அண்ணன் குமார், நான் யாரையுமே சார்னு கூப்பிட மாட்டேன். ஸோ எல்லாமே எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக, என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அடுத்து என்னுடைய தம்பிகள் அசனேட்டர்னு சொல்லலை, என்னோடய தம்பிகளே அவனுங்களே என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க.
அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு, ஹேஷாம், எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, ஓவர் ஹைப் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த படத்தை என் ஒய்ஃப் டெடிகேட் பண்ணுறேன். இது ஏன்னு நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்போ என் ஒய்ஃப்ட்ட சாரி கேட்குறேன். தேங்க்யூ. இன்னும் நல்ல பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த திரைப்படத்தின் எங்கள் குட்டி ஹீரோ, எங்கள் குட்டி நாயகன் லட்டு அப்படின்னு செல்லமா அவரை செட்டில் கூப்பிடுவாங்க. நான் 5 லைன் பேசி ஆகணும், என்னை எப்போ கூட்டிகிட்டு போவீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி, என்ன வேலை பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி என்னை கேட்டுட்டான். அதனால இந்த குழந்தை பேசி ஆகணும். ஒரு பெரிய கைத்தட்டல், சூப்பரான விசில்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். பேசிடலாமா? ரெடி? நீ நான் பேசுறேன்னு சொல்லியடா, 5 பேருக்கு தேங்க்யூ சொன்னு சொல்லியே. சரி, எல்லாரும் கண்ணு முடிக்கோங்க. அப்போ அவர் சொல்வார். ஓகேங்களா? எல்லாரும் கண்ணு முடிக்கலாமா? சரி, அப்போ திரும்பிட்டு பேசலாமா? யாருக்கும் தேங்க்யூ சொல்ல போகிறது இல்லையா? என்னடா முடிஞ்சிருச்சா? போலாமா? சொல்ல போறியா? எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த படத்தில் சூஸ் பண்ண அப்பாவுக்கு தேங்க்யூ. ப்ரொடியூசர் அங்கிளுக்கு தேங்க்யூ. சூரி மாமாவுக்கு தேங்க்யூ. அத்தைக்கு தேங்க்யூ. சுவாசிகா அக்காவுக்கு தேங்க்யூ. ஏய், இவங்க அத்தா, அந்த அம்மா அக்காவா? அது அம்மாடா உனக்கு. டிபார்ட்மெண்ட்க்கு தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் டீமுக்கு தேங்க்யூ. கேமரா டீமுக்கு தேங்க்யூ. நான் யாரையாச்சும் விட்டுட்டேன்னா அவங்களுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். இந்த கதையை நான் சூஸ் பண்ணுறது காரணம் என் குடும்பம் தான். இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நான் அங்கே பார்த்துருக்கேன். அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ணன் சொன்னது உண்மைதான். அதாவது திருச்சியில் கொண்டு கூப்பிட்டு ஒரு கதை கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து பிள்ளைய ஹீரோ ஆக்கணும், யாரன்னா யாரும் எடுக்க மாட்டேன்பா, அதெல்லாம் எடுத்தேன். தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ. தம்பி அர்ச்சனா தங்கச்சி, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள்னு கேள்விப்பட்டேன். லவீடா தங்கச்சி, அத்தனை ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும்டா. கல்யாண நாள் அதுவும் அவங்களை ரொம்ப ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க வச்சிட்டேன். வெரி சாரி தங்கச்சி, சீக்கிரத்தை வீட்டுக்கு போங்கடா. லவீடா தங்கச்சி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த அழகிய தருணத்தில் விழாக்கு வருகை தந்த எங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட், தி காஸ்ட் அண்ட் க்ரூ, ப்ளீஸ் மேடைக்கு வந்து